Hello guys, welcome to Mechalex. How to create a successful team. ஒரு successful team வந்து எப்படி உருவாக்கலாம்? ஒரு டீம் ஒர்க் இல்ல அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால வந்து சாதிச்சிட முடியாது. இப்போ நம்ம பார்க்குற ஒரு டாப் எம்என்சியா இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய ஆர்கனைசேஷனா இருக்கட்டும் சரி, எல்லா இடத்தையும் அவங்களோட டீம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான டீமா இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இண்டிவிஜுவலான ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். இல்லைனா வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்ட்ரென்த்தாக இருப்பாங்க. எல்லாரும் சேர்ந்து கோஆர்டினேட்டாக ஒரு விஷயம் பண்ணும்போது ரொம்பவே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒரு கம்பெனி ஸ்டார்ட் அப் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் அப் பண்ணுறோம் அப்படின்னா ஓவராலாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது, ப்ளஸ் வந்து அந்த கம்பெனியை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விதமான டீம்ஸ் தேவை, என்னென்ன குவாலிட்டிஸ் அவங்களுக்கு தேவை அப்படிங்கிறத ஒரு 9 டைப்ஸ் ஆஃப் திங்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஒரு 9 பேர் சேர்ந்திருந்து ஒரு ஒர்க்கை பண்ணாங்க அப்படின்னா ரொம்பவே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த 9 பேர் நீங்கள் எடுத்துட்டாலும் பரவாயில்ல, இல்லை ஒரு 5 பேர் இருந்துட்டு அந்த 9 பேர் பண்ணுற ஒர்க்கை பண்ணாலும் ஓகே தான். ஸோ அந்த 9 விதமான ஒர்க் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாமா? ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். டீமில் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் பர்சன் வந்து கோஆர்டினேட்டர். ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களோட டார்கெட் அப்படிங்கிறது கிளியராக இருக்கும். அதில் எந்த ஒரு தெளிவான ஒரு வியூ இல்லாமல் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு தெளிவான வியூவோட இருப்பாங்க. அதேமாதிரி அவங்களுக்கு உள்ள எம்ப்ளாயீஸ் இல்லைனா வந்து ஒர்க்கர்ஸ்ட்டை எந்த அளவுக்கு ஒர்க்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு இவங்களால ஒர்க்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். ப்ரொடக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம் நார்மலாக. ஸோ செகண்ட் பர்சன் வந்து ஷேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க தான் வந்து நார்மலாக எல்லா விஷயமும் நடக்கிறதுக்கு ஒரு காரணமாக இருப்பாங்க. ஸோ ஒர்க் வந்து லேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல ஒர்க்கை எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக வாங்கலாம், எப்படி வந்து ஒர்க்கை சீக்கிரம் முடிக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணி அதை நடைமுறைப்படுத்துறவங்க தான் வந்து ஷேப்பர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ தேர்ட் பர்சன் வந்து பிளானர். ஸோ இவங்க தான் வந்து எப்பயுமே ஒரு ஒரிஜினல் ஐடியாஸ், அவங்களோட ஓனாக உள்ள ஐடியாஸ் வச்சு உள்ளே வரவங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தால் அந்த ஐடியாஸை எப்பயுமே சேஞ்ச் பண்ணுறதுக்கும் அவங்க வந்து தயாராக இருப்பாங்க. ஏன்னா எல்லாமே அவங்களோட ஓன் ஐடியாஸாக இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பர்சன் வந்து ரிசோர்ஸ் இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங் கான்டாக்ட் இருக்கும், அதேமாரி ஒரு வலிமையான ஒரு நெட்வொர்க் இருக்கும். ஸோ இவங்கள்ட்ட வந்து எல்லா விதமான ரிசோர்ஸுமே இவங்கள்ட்ட இருக்கும். ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இவங்களுமே ஒரு முக்கியமான பர்சனாக இருக்காங்க. நெக்ஸ்ட் பர்சன் வந்து இம்ப்ளிமெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இவங்க தான் வந்து எப்பயுமே ஒரு பெரிய ஐடியாஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு விதமான ஒரு கோஆர்டினேஷனாக இவங்க கொண்டு வருவாங்க. ஸோ அதனால் இவங்களை வந்து இம்ப்ளிமெண்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதே மாதிரி கம்ப்ளீட்டர். ஸோ இவங்க வந்து இவங்களுக்கு டைம் கன்சம்ப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. ஸோ டைம்குள்ளே எப்படி முடிக்கலாம் அந்த ஒர்க்கை, அந்த டார்கெட் எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறது மட்டும் தான் வந்து இவங்க யோசிப்பாங்க தவிர எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் யோசிக்க மாட்டாங்க. ஸோ அடுத்து வந்து எவாலுவேட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ முக்கியமான ஒரு ஆளும் கூட அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நான் அந்த ஒர்க்கு போயிட்டு இருக்கு, அந்த எய்ம் நோக்கி போகிறோமா இல்லையா, வேறு எதுவும் ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இருக்கா அப்படிங்கிறத இவங்க கண்டினியூஸாக வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க, ஜட்ஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, எவாலுவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. எதுவும் மாறுதல் இருக்குது அப்படின்னா உடனே வந்து அவங்க இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் பர்சன் வந்து ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். இவங்க பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கைண்ட் ஆஃப் ஸ்கில்ஸ் எல்லாமே இவங்க இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் கம்பெனியை நிர்வாகம் பண்ணுறதுக்கான எல்லா விதமான விஷயங்களும் அவங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு சிங்கிள் மைண்டட் அப்ரோச்சோட எந்த டார்கெட் அச்சீவ் பண்ண போகிறோமோ அந்த விஷயங்களை மட்டுமே வந்து நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுல இவங்க ரொம்ப ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. லாஸ்ட் பர்சன் ஃபினிஷர். ஸோ எல்லாருமே பண்ணி கோஆர்டினேட் பண்ணி பண்ணுற ஒர்க்கை வந்து டெட்லைனுக்குள்ளே முடித்தா மட்டும் தான் வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் பார்க்க முடியும். இல்லை வந்து நம்மளோட எய்ம் அப்படிங்கிறது வந்து ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும். அதனால் அந்த ஃபினிஷர் அப்படிங்கிறவங்க வந்து எல்லா விதமான ஒர்க்கையுமே வந்து கண்டினியூஸாக கோஆர்டினேட் பண்ணி ப்ரோக்ரஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டே இருப்பாங்க. டெட்லைனுக்குள்ளே அவங்களுக்கு ஒர்க்கு முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது மட்டுமே வந்து அவங்க டார்கெட்டை வச்சு வந்து ஓடிட்டே இருப்பாங்க. டீம் ஒர்க்கில் கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த ஒரு வீடியோவில் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 9 விதமான பர்சன்ஸ் பற்றி நான் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பர்சன்ஸாக எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ், இல்லைனா வந்து ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்லாம் நம்ம பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு டீம் ஒர்க்கில் கோஆர்டினேட்டாக பண்ணி ஒரு விஷயத்தை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுமே வந்து நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால் ஒரு டீமை நீங்கள் பில்டு பண்ணணும் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த 9 விஷயங்களை கண்டிப்பாக நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடணும். ஸோ இந்த 9 விஷயங்களை 9 பேர் பண்ணாலும் ஓகே, இல்லைனா இந்த 9 விதமான ஒர்க்கை வந்து ஸ்பெஷலைஸாக பார்க்குற மாதிரி 2-3 பேர் இருந்து இந்த ஒர்க்கை பண்ணாலும் சரி. பட் இந்த 9 விதமான விஷயங்கள் ஒரு டீம் ஒர்க்கில் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி ஒரு கோலை அச்சீவ் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக தேவை அப்படிங்கிறது தான் வந்து ஒரு முக்கியமான விஷயம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேறு டாபிக் என்ன பண்ணாலும் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. அதுக்கான வீடியோ போடுறதுக்காக எப்பயுமே நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சப்போர்ட் மெக்லெக்ஸ், ஃபாலோ மெக்லெக்ஸ், பை. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.